online session students. So today we are going to see the topic tech bloomers. So tech bloomers, this is the lesson. It's going to talk about the technology by a normal person and in empowering the disabled to do their day-to-day course of life, like to travel, to communicate, to learn, to do business, and to live in comfort. Alicia and David's life has changed with the use of technology. Technology impacts the environment, people, and the society as a whole. The way we use technology determines if its impacts are positive to the society or நெகட்டிவ். ஓகே, ஸோ டெக்னாலஜி நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இப்போ வந்து அதை நல்ல விதமாகவும் யூஸ் பண்ணுறாங்க, கெட்ட விதமாகவும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த லெசன் டெக்னாலஜி எப்படி யூஸ் ஆகுது, அதுவும் எஸ்பெஷலி ஃபார் ஸ்பெஷல் சில்ட்ரன். ஓகே, ஸோ அவங்களால முடியாததையும் அந்த டெக்னாலஜி அவங்கள முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்க வைக்குது. ஸோ திஸ் லெசன் we are going to see the Alicia and David's life, how their life changed with the help of technology. Okay, so technology has not only made a normal person's life easier, but it is also a boon to citizens with the special needs. Okay, what technology, as I already said, no, இது normal person life மட்டும் easier ஆக்கல, but it is a boon. So which means what, very great support and advantage to the citizens with special needs. Special needsனா ஏதாவது ஒரு குறை இருக்கிறவங்களுக்கு கூட அது அது இல்லை அப்படின்னு, அது இல்லைன்ற அளவுக்கு நமக்கு எந்த குறையும் இல்லைன்ற அளவுக்கு இந்த டெக்னாலஜி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2.21% ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன் இஸ் டிசேபிள்டு. ஸோ 2.21% ஆஃப் இந்தியாவோட மக்கள் தொகையில் என்ன ஏதாவது ஒரு குறையோடு இருக்கிறாங்க. ஸோ டிசேபிள்னு சொல்கிறாங்க. ஸோ தே ஆர் டிப்ரைவ்ட் பை ஆட்டிடியூட்னல் பேரியர்ஸ். ஸோ தே கண்டினியூ டு ஃபைட் வித் த சேலஞ்ச் ஆஃப் access and acceptance and inclusion. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த குழந்தைங்கள்லாம் ஏதாவது ஒரு போராட்டத்தில், அதாவது ஒரு சிலருக்கு ஒரு சில குறைகள் இருக்கும், ஸோ அதோடு அவங்க போராடும் பொழுது this technology it helps a lot. Okay, so now first we are going to see the கேரக்டர் நேம் அலீஷா. ஸோ அலீஷான்னு ஒருத்தவங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அலீஷா ஹேட் செரிப்ரல் பால்சி அண்ட் ஷி குட் நாட் ஃபிசிக்கலி டைப் ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் ஷீ திங்க்ஸ். ஸோ அலீஷாவுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஷீ ஹேட் செரிப்ரல் பாலிசி. ஸோ அவங்க நிறைய திங்க் பண்ணுவாங்க, ஓகே, ஆனால் அவங்களால டைப் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு டிசேபிள்ட் அவங்களுக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஷீ குட் நாட் ஃபிசிக்கலி டைப் ஆஸ் ஃபாஸ்ட் ஆஸ் ஷீ திங்க். ஸோ மைண்டில் நிறைய விஷயம் திங்க் பண்ணுவாங்க, ஆனால் அதை அவங்களால ஃபிசிக்கலாக டைப் பண்ண முடியாது. ஆஃப்டர் யூஸிங் அ பீஸ் ஆஃப் டெக்னாலஜி கால்ட் ட்ராகன் டிக்டேட். ஓகே, ஸோ the technology called Dragon Dictate. Now she can speak and the words appear on her screen. Then she can print, do her GCSE. Okay, GCSE na General Certificate of Secondary Education. But Alisha thought that she could not do it as studying was difficult for her. Okay, so அலிஷாவுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்ததால் அவங்களால ஃபாஸ்ட்டாக டைப் பண்ண முடியல. ஆஃப்டர்வர்ட்ஸ் அவங்க என்ன பண்ணாங்க, ட்ராகன் டிக்டேட்னு ஒரு டெக்னாலஜியை அவங்க யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க பேச பேச அந்த வார்த்தையெல்லாம் அப்படியே ஸ்க்ரீனில் டைப் ஆச்சு. ஸோ ஷி ஃபெல்ட் வெரி ஹாப்பி. இப்போ நம்மளும் நம்ம ஃபோனில் வந்து கூகுள் வாய்ஸ் இதெல்லாம் நம்ம பேசினா ஆட்டோமேட்டிக்காக டைப் ஆகல. ஸோ இவங்க வந்து ட்ராகன் டெக்னாலஜின்னு ஒரு ஆப்பு, ஒரு எக்விப்மெண்ட்டை யூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ பட் அலிஷா தாட் தட் ஷி குட் நாட் டூ இட் ஆஸ் ஸ்டடிங் வாஸ் டிஃபிகல்ட் ஃபார் ஹர். அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஐயோ நம்ம வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் with the help of this equipment Dragon Dictate, then she can print, do her GCSE. Okay, so அவங்க என்ன பண்ணாங்க, General Certificate of Secondary Education also she did. Next, Kim, the assistive technology at her school, introduced her to Dragon Dictate. Who is the person? Kim is the person who introduced her to Dragon Dictate. ஓகே, ஹீ இஸ் அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட் அட் ஹர் ஸ்கூல். ஸோ அலிஷா படிக்கிற ஸ்கூலில் கிம்ன்றவங்க என்னவாக இருந்தாங்க, அசிஸ்டன்ட் டெக்னாலஜிஸ்ட்டாக இருந்தாங்க. அவங்க தான் அந்த ட்ராகன் டிக்டேட்டையும்
இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. திஸ் ஓப்பன்ட் அப் த வேர்ல்ட் டு அலிஷா. ஸோ அந்த ஒரு எக்யூப்மெண்ட் தான் அலிஷாவோட லைஃபே சேஞ்ச் ஆச்சு, ரொம்ப பாசிட்டிவிட்டி கொடுத்தது. ஸோ ஷி ஹேட் கான்ஃபிடென்ஸ் ஆஃப்டர் யூஸிங் திஸ் சாஃப்ட்வேர். ஸோ ஒரு ஸ்பெஷல் கான்ஃபிடென்ஸ், நம்மக்கிட்ட ஒரு ட்ராபேக் இருக்குதுன்னு தெரிஞ்சப்போ, ஸோ இப்படி ஒரு எய்ட் வரும்பொழுது ஷீ ஹேட் ஸ்பெஷல் கான்ஃபிடென்ஸ். ஓகே, நவ் ஷீ இஸ் ஏபிள் டு டூ த ஜிசிஎஸ்இ. ஸோ அப்போ அவங்க எதை வச்சு அவங்க பயந்தாங்க, நம்மளால் படிக்க முடியாது, ஏன்னா நம்மளால் எழுத முடியாது அப்படின்னு நினச்சாங்க. ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் ட்ராகன் டிக்டேட், நவ் ஷீ இஸ் பிளானிங் டு டூ த ஜென்ரல் சர்டிஃபிகேட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். ஓகே, நவ் ஷீ இஸ் நவ் ஏபிள் டு டூ த ஜிசிஎஸ்இ. There are many different types of technology that can help a young disabled person become independent. ஸோ நம்ம டெக்னாலஜின்னு எடுத்துக்கிட்டோன்னா நிறைய டிசேபிள்டு பீப்புளுக்கு நிறைய என்னது அவங்க ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்கன்னா, ஸோ டெக்னாலஜி இட் மேக் தெம் ஃபீல் ஃப்ரீ. ஓகே, ஸோ அவங்கள வந்து இண்டிபெண்ட்டாக ஆக்குது. ஸோ அந்த வகையில் டெக்னாலஜி வந்து எஸ்பெஷலி த ஸ்பெஷல் நீட்ஸ் பீப்புளுக்கு அட்வான்டேஜாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இஃப் சம் ஒன் ஹேஸ் வெரி லிமிட்டட் மூமெண்ட், தே கேன் கண்ட்ரோல் அ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் வித் eye gaze. Okay, if someone has very limited movement, they can control a computer screen with eye gaze. A 21-year-old David uses a liberated communication device. So a 21-year-old David uses a liberated communication device which he controls with his eye movement. ஸோ அவங்களோட லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸ் டெக்னாலஜியை எது மூலயமா கண்ட்ரோல் பண்ணாங்க, ஐ மூமெண்ட்ஸ் மூலயமா கண்ட்ரோல் பண்ணாங்க. So he has an active controller also in the headrest of his chair. ஓகே, ஸோ ஹி ஹேஸ் அன் ஆக்டிவ் கண்ட்ரோல். அவங்களோட தலை பகுதி வைப்பாங்கள்ல சேரில், ஸோ அங்கே அவங்களுடைய கண்ட்ரோல் இருந்தது. ஸோ வித் திஸ் ஹீ கேன் கண்ட்ரோல் ஹிஸ் டிவி, ப்ளூரே அண்ட் மியூசிக் பிளேயர்ஸ். ஓகே, ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் டெக்னாலஜி ஹீ கேன் கண்ட்ரோல் ஹிஸ் டிவி, ப்ளூரே அண்ட் மியூசிக் பிளேயர்ஸ். நார்மலாக இந்த டெக்னாலஜி இல்லைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தவங்கள டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்கக்கிட்ட ஒரு டெக்னாலஜிக்கலாக லிபரேட்டர் கம்யூனிகேஷன் இருக்கும்போது, ஸோ ஹீ ஹேஸ் அ ஸ்பெஷல் confidence. Okay, so through his eye movements he can control. Okay, he can control the TV, Blu-ray, music plays, etc. Next, David was born with athetoid cerebral palsy. ஓகே, டேவிட் வாஸ் பார்ன் வித், ஸோ அவங்களுக்கு பிறக்கும் போது என்ன ப்ராப்ளம் இருந்தது, athetoid cerebral palsy. He has been using a high-tech communication aid since he was 8 years old. ஸோ அவங்க 8 வயசாக இருக்கும்போது என்னது, ஹைடெக் கம்யூனிகேஷன் எய்டை வந்து யூஸ் பண்ணாங்க. He has been interested in AAC. ஸோ அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஏஏசினா ஆக்மெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன். ஓகே, ஏஏசினா ஆக்மெண்டேட்டிவ் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன். Then he started using on Echo 2 with regularly playing football, boccia, hockey and baseball. Okay, so he's also very keen. So he loved to play the sports. So அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அப்படி இருந்தால் அவங்க ரெகுலராக வந்து ஃபுட்பால், ஹாக்கி, பேஸ்பால் இதெல்லாம் அவங்க விளையாடுவாங்க. ஹீ யூசஸ் இஸ் எக்கோ 2 டு ஸ்பீக் இன் கம்ப்ளீட் சென்டென்ஸ் வித் கரெக்ட் சின்டெக்ஸ். ஸோ எக்கோ 2 எப்படி, எக்கோ 2 எதுக்கு யூஸ் ஆகும்னா, ரொம்ப அவங்கள கரெக்டாக பேசுகிறதுக்கு, கரெக்டாக கம்ப்ளீட் சென்டென்ஸில் அது வந்து கரெக்டாக எக்ஸிபிட் பண்ணோம். ஹி ஹஸ் பிகம் அ கான்ஃபிடென்ட் அண்ட் காம்படிட்டன்ட் கம்யூனிகேட்டர். ஸோ அவங்களுக்கு என்ன கொடுத்தது, அது வந்து ஆட்டோமேட்டிக்லி இட் கிவ்ஸ் அன் confident and competent communicator. He had recently been selected to travel to Brazil to work with the Olympic opening ceremony team as part of the Remix drama group. ஓகே, ஸோ அவங்க ரீசெண்டாக எதுக்கு செலக்ட் ஆனாங்க, பிரேசிலுக்கு போக செலக்ட் ஆனாங்க. எதுக்குன்னா, டு ஒர்க் வித் த ஒலிம்பிக் ஓப்பனிங் செரிமனி டீம். ஸோ ஒலிம்பிக் ஓப்பனிங்க்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு ஸோ ஆஸ் அ பார்ட் ஆஃப் த டீமாக ரீமிக்ஸ் ட்ராமா குரூப் மூலயமா செலக்ட் ஆனாங்க. தஸ் டெக்னாலஜி மேக்ஸ் அவர் லைஃப் ஈஸியர். ஸோ இவங்களெல்லாம் எந்த ஒரு இது மேலே கொண்டு வந்ததுன்னா, ஒன்லி த டெக்னாலஜி, வித் த ஹெல்ப் ஆஃப் டெக்னாலஜி
they have become independent. So thus technology makes our life easier. It impacts the environment, people, and the society as a whole. Newer technology allows differently abled learners to learn with their peers as well as contribute fruitfully to the collaborative process of learning. Okay, so டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகே, டெக்னாலஜி நம்ம லைஃப்க்கு என்ன பண்ணுது, நிறைய விஷயம் ஈஸியாக்கி கொடுக்குது. நம்ம என்விரான்மெண்ட்டை மாற்றுது, பீப்புள் அண்ட் த சொசைட்டி ஆஸ் அ ஹோல். ஸோ டெக்னாலஜி எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுது. ஆனால் அந்த டெக்னாலஜியை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோன்றது தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம், அந்த டெக்னாலஜியை வச்சு நம்ம நாலேஜை வளர்த்துக்கணும். நம்ம அதிலேருந்து கற்றுக்கணுமோ தவிர ஒன்லி த குட் திங்ஸ் we have to learn, not the bad things. Okay, so newer technology allows differently able learners to learn with their peers as well as contribute fruitfully to the collaborate process of learning. Okay, do you know one thing, former president APJ Abdul Kalam was concerned about people with a disability and along with his team developed lightweight prosthetics from space age material to enable disabled children to walk easily. ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச அப்துல் கலாம் சார் என்ன பண்ணாங்க, ஸோ இந்த டிசேபிள் பீப்புளுக்காக நம்ம ஏதாவது செய்யணுன்றதுக்காக ஸ்பேஸ்க்கு யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வச்சு லைட் வெயிட் ப்ராஸ்தட்டிக்ஸ் பண்ணாங்க சில்ட்ரனுக்காக. எதுக்குன்னா டு வாக் ஈஸிலி. ஓகே, ஸோ அவர்கிட்ட நீங்கள் இன்வென்ட் பண்ணதுலேயே உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும்னு ஒரு இன்டர்வியூவில் கேட்கும்போது எனக்கு இந்த விஷயம் பண்ணேன், அது என் மனசுக்கு நிறைவாக இருந்ததுன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த வகையில் டெக்னாலஜி நிறைய பேருக்கு நல்லது தான் செஞ்சுருக்கு, எஸ்பெஷலி ஃபார் த ஸ்பெஷல் நீட்ஸ் பீப்புள். ஓகே, திஸ் இஸ் த லெசன் டெக் ப்ளூமிஸ். தேங்க்யூம்மா.